சிஐடி டியூட்டியில் இதுதான் என்னோட கடைசி நாளாக இருக்கும். என்னோட வேலைகள்லாம் இன்னைக்கு டயத்துக்கு நடக்கலைன்னா யம தர்மராஜர் என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். சொர்க்கத்துக்கு பதிலாக நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. என்னாச்சா? சுட்டுடுச்சா? என்னாச்சு? வர எஸ் வச்சுட்டு போயிட்டானா? ஒரு பேக்கெட் பிரெட், அப்புறம் சாசேஜா. இதை யார் ஆர்டர் பண்ணது? பண்ணுவியா? ஏதாவது சொல்லுவே அதை பத்தி? பாஸ், இந்த விரல்ல யாரோ எதையோ வச்சு 2ன்னு எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க. 2ஆம் நம்பர் விரல். ஆனா அபிஜித் வீட்டுல 7வது நம்பர் விரல். தயா வீட்டுல இந்த 2ஆம் நம்பர் விரல் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. அதுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்ல, மசில் டிஷ்யூவும் இல்ல. அதனால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. மொத்தமா எரிஞ்சிருக்கு. ஆனா 2க்கும் 7க்கும் என்ன சார் அர்த்தம்? அதோட என் வீட்டுக்கும் தயா வீட்டுக்கும் எதுக்காக சார் அனுப்புனாங்க? சார், யாராவது ஒரு டெலிவரி பார்ட்னர் பேக்கெட்டை திறந்து விரல உள்ள போட்டிருக்கணும். ஒருவேளை இந்த விரல்கள் பேக்கெட்ல வேற லொகேஷன்ல போட்டிருக்கலாம். ஏன்னா பேக்கெட் சீல்டா இருந்தது. சரி டாக்டர், ஆனா இது யாரோட விரல்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? மேல் ஆர் ஃபீமேல்? அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2ஆம் நம்பர் விரல் எரிஞ்சதுனால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இது இந்த 7ஆம் நம்பர் விரல் கரெக்டா சொல்லிடும் இது லேடிஸோடதா இல்ல ஜென்ஸோடதான்னு. சார், இன்னொரு விஷயமும் தெரியலையே. இந்த விரல் யாரதா இருந்தாலும் அவன் இருக்கானா இல்ல இறந்துட்டானா? பார்ட்டி ஃப்ரோசன் பாக்கெட் வெஜ் சாசேஜஸ். இத 2 பேர்ல யாரு டெலிவரி கொடுத்தாங்களோ அவனுங்க கையில மாட்டினா இந்த விரலை தயா வீட்டுல யாரு டெலிவரி பண்ணாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த டெலிவரி பாய் யாருன்னு கண்டுபிடிங்க. நாம இதை தெரிஞ்சுதானே ஆகணும். 2ஆம் நம்பர்னா இதுக்கு என்ன அர்த்தம்? 7ஆம் நம்பருக்கும் என்ன அர்த்தம்? தலைவா, மார்க்கெட்ல புதுசா ட்ரெண்ட் வந்திருக்கா என்ன? வீட்டுக்கு ஃப்ரோசன் சாசேஜ் கூடவே கட் பண்ண விரலே அனுப்பியிருக்க. உங்க கால் வந்ததுமே செக் பண்ணுனேன். தயா சார் சாசேஜஸ் ஆர்டர் பண்ணல.
சார் டெலிவரி பாய்ஸ் இங்கே தான் இருக்காங்க. கூப்பிடு. விகாஸ், சல்லு, நான் செக் பண்ணுறேன். விகாஸ், சல்லு. ஹே, எங்க ஓடுறீங்க? நில்லுங்கடா. ஏய், என்னடா ஓடிட்டு இருக்கீங்க? மேரத்தானா நடக்குதுங்க? சிஐடியை பார்த்து பயந்துட்டோம் சார். நீங்க அப்புறமா தான் பேசுறீங்க. அரைஞ்சிடுறீங்க சார். இந்த சாசேஜோட பேக்கெட்ஸ் நீங்களா டெலிவரி பண்றீங்க? இல்ல சார், ஆர்டரை கொண்டு வந்தது நாங்க தான். ஆனா அந்த சாசேஜ் பேக்கெட்ல இது இல்லையே. அம்மா சத்தியமா சொல்றேன். சார் இந்த பாக்கெட்டை எங்க ஸ்டோர் ரூம்ல வாங்குறது கிடையாது. அப்ப கோழி தன்னால சாசேஜா மாறிடுச்சா? பறந்து வந்து பார்சல் உட்காந்துதா? எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. நீங்க டெலிவரிக்கு போகும்போது அப்போ வெளியே யாரையாச்சும் பாத்தீங்களா? ஏதாச்சும் பேசுனீங்களா? ஆமா சார், அன்னைக்கு பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போனப்ப கண்ணு தெரியாத ஒரு ஆள் எனக்கு கடந்து போய்கிட்டு இருந்தான். என்ன தேடுறேன்னு அவன்கிட்ட கேட்டப்போ அவன் பர்ஸ்ன்னு சொன்னான். நானும் கீழே இறங்கி போய் அவனுக்காக பர்ஸை தேட ஆரம்பித்தேன். திடீர்னு பர்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொன்னான். சரின்னு நானும் பார்சலை கொடுத்துட்டு போயிட்டேன். ஆமா சார், எனக்கு கூட இப்படிதான் நடந்தது. சேம் ஸ்டோரி. ஐ சி. முகம் ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லு. அவன் கண்ணு எப்படி இருந்துச்சு? சார், அவன் கண்ணு பெருசா இருந்தது. ஐப்ரோ கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தது. இதுதான் சார். எப்படியா? ஆமா சார். சார், ஒரு குறை இருக்கு. என்னாச்சு சார்? இங்க ஒரு வெட்டு தழும்பு இருந்தது. அங்க யாரோ குத்துன மாதிரியே தெரிஞ்சது. எப்படி? லெஃப்ட் சைட்லயா? ஆஹா, இங்க கண்ணுக்கு கீழே. இதோ இந்த மாதிரி இருந்ததா? ஆமா ஆமா, இப்படிதான். தான் நம்ம டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பாருங்க, இந்த முகம் யார் கூட மேட்ச் ஆகுதுன்னு. சார், ஆதார் கார்டு லிங்க்ல இருக்கு, அட்ரஸும் இருக்கு. 4 சாத்தலாவ், லாஜ்பத் நகர். பொருள்லாம் வந்துடுச்சா? போய் பார்க்கலாம். ஐயா, இங்கே வச்சுட்டு போயிருக்கா? சரி, பரவாயில்ல. சார், நான் சில பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்க தான் வீட்ல இருக்கவே மாட்டீங்களே. இன்னைக்கு நீங்க வீட்ல இருக்கீங்கல்ல, அப்ப நல்லதா சமைக்கிறேன். அட சரி, கொஞ்சம் சீக்கிரமா சமைச்சு போடு. சரிங்க சார். இது என்னது? என்னது இது? இல்லையே, இத நான் கேட்கவே இல்லையே. என்னன்னு பார்க்கலாம். என்னாச்சு? என்னாச்சு? சார், இத பாருங்க. சார், இது என்னது? ஒன்பதாம் நம்பர் வரல. 279. அட என்னப்பா நீங்க எக்ஸிபிஷன்ல வர்ற மாதிரி விரலா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. யாரோட விரலை வெட்டுனாங்களோ அவங்களே தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஏய், ஒழுங்கா சொல்லு. பாஸ், இந்த விரலை வெட்டும் போது அந்த மனுஷன் உயிரோட இருந்திருக்கான். விரலை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஃப்ரோசன் பாக்கெட்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. உயிரோட இருக்கும்போதே கட் பண்ணியிருக்கான். இங்க பாருங்க, இந்த விரல்ல இருக்கிற தோலோட நிலைமைய பாருங்க. ஃபுல்லா டீகம்போஸ் ஆயிருக்கு. ஆனா இங்க ரெட்டா கரை தெரியுதுல்ல,
இது எப்படி வந்ததுன்னா விரலை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த விரலை ரொம்ப கச்சிதமா கட் பண்ணியிருக்கான். இதோட டிஷ்யூஸ் டேமேஜ் ஆயிருக்கிறத பார்த்தா யாரோ ப்ரொஃபஷனலா செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. சரி, இப்போ இந்த நம்பர்ஸ் எதுக்காக? அதான் இந்த விரல் மேல எழுதியிருக்கானே 279, இது எதுக்கு? ஒருவேளை இவன் சீரியல் கில்லரா என்ன, இல்ல மேனியாக்கா மர்டர் கவுண்ட் உட்காந்து எழுதிட்டு இருக்க? இல்ல இல்ல, இந்த எல்லா விரல்களும் ஒரே ஆளோடது. என்ன ஒரு 45ல இருந்து 50 வயசு இருக்கும். அது ஒரு லேடி. என்ன லேடியோடதா? சரி, இந்த லேடி யாரு? அவ இப்ப எங்க இருக்கா? அப்புறம் இந்த விரல்ல எழுதப்பட்டிருக்க அந்த நம்பர்ஸ் 279, அது என்னது? ரோஷாத்தலா. ராஜ்பத் நகருக்கு போனாதான் எல்லாமே தெரிய வரும். ரணாவத்தோட பர்த்டே போஸ்டர் பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஏரியாவில் அப்போ அந்த ஆளோட பெரிய அருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம், இவர் ஃபோட்டோவை பாருங்களேன். இந்த ஆளை இங்கே இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நீங்க யாரு? நாங்க சிஐடிஸ். சிஐடியா? இவன் பேர் குண்டையா சார். குண்டியா? 2வது தெருவில் இருக்கான். வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். இதுதான் குண்டையாவோட வீடு. உள்ள வாங்க. வாங்க சார், மேல ஒரு ரூம் இருக்கு. குண்டையா, இங்க யாருமே இல்ல. அப்ப எங்க போனா? சார், அவன் டாக்டர் மார்ட்டின் வீட்டுக்கு போயிருக்கணும். எப்ப பார்த்தாலும் அவன் அங்கதான் போவான். வாங்க, அங்க கூட்டிட்டு போறேன். சார், இது டாக்டர் மார்ட்டின் வீடு. கதவு பூட்டி இருக்க. செக் பண்ண, ஏதாச்சும் கதவு திறந்திருக்கா இல்ல ஜன்னல் ஏதாவது திறந்திருக்கான்னு பாரு. சார், எல்லாமே மூடி இருக்கு. சரி, இந்த பூட்டை உடைக்க பாரு. ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. உள்ள ஏதோ நடந்திருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் இங்கே இருங்க. ஓகே? என்ன அலங்கோலமா இருக்கு? இந்த ரூமோட போஸ்ட்மார்ட்டம் நடந்த மாதிரி இருக்கு. நில்லுங்க. டாக்டர் சார், நீங்க போங்க. டாக்டர் சார், அட கடவுளே, இவருக்கு என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொன்னாரு.
இனிமே எங்க அம்மாவுக்கு யாரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? ஒண்ணுமே புரியல சார். நாம விரல தேடி இவ்வளவு தூரம் வந்தோம், இங்க ஒரு பாடியே தூக்குல தொங்குது. சார் ஒருவேளை டாக்டரோட டெத்துக்கும் குண்டியாக்கும் சம்மதம் இருக்கா? குண்டியா? என்னாச்சு உனக்கு? குண்டியாவை தெரியுமா? தெரியும் சார். இந்த குண்டியா ஸ்டேஷன்ல திருட்டு வேலை எல்லாமே பார்ப்பான். அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அப்படின்னா டாக்டர் மார்ட்டினுக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ஷன்? டாக்டர் ஐயா எங்க ஏரியாவுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். இதுக்கு நடுவுல தான் அவரு குண்டியாவை பார்த்தாரு. அவரும் அவரோட ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து குண்டியாவை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அவரோட வைஃப் எங்க? மேம், அது எனக்கு தெரியாது. சரி, இந்த குண்டியா எங்க இருப்பான் அதாச்சும் தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார். ஆனால் சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரணாவத் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறான். நீங்கள் போனால் அவனை அங்கே பார்க்கலாம். பாஸ், இது மர்டர், சூசைடு இல்லை. என்ன மர்டர்? ஆமாம் பாஸ். முதல்ல இவனோட கழுத்தை நெரிச்சு இவனை கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூசைடு மாதிரி காட்டணும்னு மேலே தொங்க விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, இவன் கழுத்தில் இந்த கயிறோட அடையாளம் தெரியுதுல்ல, அது தைராய்டுக்கு கீழே இருக்கு. இந்த அடையாளம் 4 பக்கமும் தெரியுது. இது சூசைடா இருந்திருந்தா இந்த அடையாளம் தைராய்டுக்கு மேல இருந்திருக்கணும், மேல் தைராய்டு. டாக்டர் மார்ட்டினை எதுக்காக கொலை பண்ணணும்? என்னவோ இருக்கு. அப்புறம் லேடியோட 3 கட் பண்ண விரல்கள், அதுவும் நம்ம கிட்ட பார்சலா வந்து சேர்ந்திருக்கு. என்னதான் நடக்குது? பூர்வி, மார்ட்டினோட வயசை பத்தி ஏதோ தெரிஞ்சதா? இல்ல சார், அவங்க போட்டோஸ் அண்ட் நம்பரை நான் சர்வேலன்ஸ்ல போட்டிருக்கேன். அந்த சாசேஜஸோட பாக்கெட்டை ட்ரேஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த ராணவத் ஃபேக்டரியிலேருந்து தான் வருது. ஓ, இந்த எல்லா பாக்கெட்டும் ரணாவத்தோட குடவுன்ல இருந்து தான் வருதா? ஆமா சார். குண்டியாவே இப்ப அங்கதான் வேலை பார்க்கறான். இப்ப அவனை காணோம். அபிஜித், இந்த மொத்த கதையும் ராணாவோட குடோன்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த குடோன்குள்ள நுழைஞ்சிரு. ஹலோ, நாங்க சிஐடிஸ். உங்க மேனேஜரை கூப்பிடுங்க. மேனேஜர் அங்க இருக்காரு. வாங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. எல்லாரையும் இங்க வேலையை Am I நிறுத்த clear? சொல்லுங்க. வேலையை நிறுத்துங்க. இந்த பக்கம் வாங்க. போங்க போங்க, சீக்கிரம். இங்க வாங்க. வாங்க. நீங்க தான் மேனேஜரா? ஆமா, என்ன? சாசேஜோட பாக்கெட்ல மனுஷனோட விரல வித்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னன்னு உனக்கு கேள்வியாடா? அப்படி ஓரமா போய் நில்றா. சீக்கிரம் போங்க. மொத்த இடத்தையும் சல்லடை போட்டு அலசுங்க நல்லா. கண்டிப்பா ஏதாச்சும் கிடைக்கும். வெட்டப்பட்ட விரல், அதுல 3 விரலை நீ சிஐடிக்கு அனுப்பியிருக்க. 4வது ஃப்ரீசர்ல இருக்கு. பாடியை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? பாடி எங்க? பாடியா? எந்த பாடி சார்? நீங்க என்ன சார் சொல்றீங்க? எந்த பாடியா? சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நான் பார்த்தே ஆகணும். சார், சிசிடிவி 15 நாளா ஒர்க் பண்ணல. சாசேஜஸ்க்கு பதிலா மனுஷங்களோட விரல்கள் வந்துட்டு இருக்கு. சிசிடிவியும் ஒர்க் ஆகல. இந்த ஃபேக்டரியில பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்றது சார்? சிசிடிவியை ரிப்பேர் பண்ண சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆனா மேல இருந்து ஆர்டர் பாஸ் ஆகாம நான் எதுவும் பண்ண முடியாது. அவரை கூப்பிடு போ. அவரால் இப்ப வர முடியாது. ஏன்? அவர் யூஎஸ்ல இருக்காரு. ஃபேக்டரிக்கே பூட்டு போடுறா. அடுத்த செகண்டே ஒரு ரணாவத் சார் வந்துருவார் ஓடி இந்தியாவுக்கு. என் ஃபேக்டரிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்குறேன். ஏன்னா இதுல என்னோட ரெப்புடேஷனும் இருக்கு இல்லையா? ரணாவத் சார், ஒரு லேடியோட 3 கட் பண்ண விரல்கள் உங்க ஃபேக்டரியில தான் பேக் ஆயிருக்கு.
வெட்டப்பட்ட அந்த 3 விரல்களும் எங்க சிஐடி ஆபீசர்ஸ் வீட்டுக்கு டெலிவரி ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, 4வது விரல் உங்க ஃபேக்டரியில தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 4 விரலும் உங்க பக்கம் தான் சுட்டி காட்டுது. நீங்க என்ன இங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட ட்ராக் ரெக்கார்டை ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துருக்கணும். நான் வெறும் வியாபாரி மட்டும் இல்ல, நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். இங்க இருக்க மக்களுக்கு நான் நிறைய பண்ணிருக்கேன், இன்னைக்கும் பண்ணிட்டு வரேன். இந்த மக்கள் என்ன வழிபடுறாங்க. ஆனா ஒண்ணு, யாரோ இங்க இருக்காங்க, என் பேரை கெடுக்க பாக்குறாங்க, என்னோட ஃபேக்டரியையும் மூட பாக்குறாங்க. சாதாரணமாவே சமூக சேவைன்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களோட தவறை வந்துட்டு ஈஸியா மறைக்க பார்ப்பாங்க. ஒரு லேடிக்கு என்னமோ நடந்திருக்கு, அதை எல்லாரும் ஈஸியா மறைக்க பாக்குறீங்க. அந்த லேடி எங்க இருக்கா? இருக்காளா இல்ல கொன்னுட்டீங்களா? இங்க பாருங்க, நீங்க இப்ப உங்க லிமிட்டை மீறி போறீங்க. அந்த லேடியை தேட வேண்டியது உங்க வேலை, என்னோட வேலை கிடையாது. சரி, என்னோட ஃபேக்டரியை நீங்க சீல் பண்ணிட்டீங்கல்ல, என்ன கிடைச்சது? ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நான் நினைச்சேன்னா இங்க உட்கார்ந்த இடத்துலயே 10 லாயரை ஹையர் பண்ண முடியும். எதுக்கு 10 லாயர்? 50 பேரையும் நிக்க வைங்க. ஆனா நாங்க தொடர்ந்து உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ரணவத் சார், எந்த லேடியோட விரல் வெட்டப்பட்டதோ அவளை பத்தி எதுவுமே தெரியல. எது வரைக்கும் அந்த லேடியை பத்தி தெரிய வராதோ நாங்க தொடர்ந்து உங்ககிட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்போம். அது வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால உங்களோட பிசினஸும் சரி, ரெப்புடேஷனும் கெட்டு போகலாம். அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. சார், 2 லட்சம் ரூபா செலவாயிருக்கு. அதோட சார் உங்களோட அமெரிக்கா ஃப்ளைட்டுக்கு 3 லட்சம் ரூபா செலவாயிருக்கு. இதெல்லாம் விளையாட்டா? மொத்த செலவையும் சிஐடி காரங்க கிட்ட இருந்து வாங்குவேன். நான் யாருன்னு காட்டுறேன். இங்க பாரு, இந்த சிஐடி டீமை மொத்தமா டிரான்ஸ்ஃபர் பண்ற வேலையை பாரு. நீ அனுப்புற இடத்துல இருந்து அவங்களே ரிசைன் பண்ணி ஓடி போகணும். புரியுதுல? என்ன இன்டரோகேட் பண்ணுவாங்களாம். பாஸ், உங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருந்தது. அந்த 4வது விரலும் அதே லேடியோட விரல் தான். அது மட்டும் இல்லாம ஏதோ கோடு அனுப்புறான்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம இந்த விரல்களை இந்த ஆர்டர்ல பார்க்கலாம். சின்ன விரல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ காம்பினேஷன் எப்படி வருதுன்னா 7 9 4 2. சார், அப்ப நம்ம நேரா பார்த்தோம்னா 2 4 9 7 இப்படியுமே வரலாமே சார். அப்படியும் வரலாம் சார். எதுக்கு சார் கோடு கம்ப்ளீட் ஆன மாதிரி நம்ம யோசிக்கணும்? 4 வந்தாச்சு, கட்ட விரல் இருக்கு. ஒருவேளை கட்ட விரலோட புது நம்பர் என் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா? கரெக்டா சொன்ன பங்கஜ். சோ ஆ இந்தாங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ். குட் குட். என்ன என்னாச்சு டாக்டர், உதறிட்டு இருக்கீங்க? அட, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லப்பா. எதை பத்தியும் யோசிக்கல சார். பாஸ், இந்த கட்டான 4 விரல்கள்ல இருந்து ஒரு விரல்ல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. யாரோடது? டாக்டர் மார்ட்டினோடது. டாக்டர் மார்ட்டின் தான். இதோ டாக்டர் மார்ட்டின் வீட்ல நமக்கு தலைமுடி கிடைச்சது இல்ல, இந்த முடியோட டிஎன்ஏ அப்புறம் 4 விரல்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சு. சார், இந்த முடி யாருது? இந்த முடி டாக்டர் மார்ட்டினோட ஒய்ஃபோடது. மார்ட்டின் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர். கார்கி சொன்னபடி யார் இந்த விரலை வெட்டுனாங்களோ அவனும் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர். ஒரு வேலை இது டாக்டர் மார்ட்டினா இருக்குமோ? அவரோட ஒய்ஃபோட விரலை கட் பண்ணியிருப்பாரோ? சார், டாக்டர் மார்ட்டின் தன்னோட மனைவியை கொண்டிருந்தா டாக்டர் மார்ட்டினை யார் கொண்டாங்க? இப்போ நம்ம வேற ஆங்கிள் பார்க்கணும் பங்கஜ். டாக்டர் மார்ட்டினோட ஒய்ஃப் உயிரோட கூட இருக்கலாமே. டாக்டர் மார்ட்டின் இறந்துட்டாரு, பொண்டாட்டி எங்கன்னு தெரியல. இப்போ மிச்சம் இருக்கிறது குந்தியா.
விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்திருக்கோண்டா குந்தியா, குடிக்கிறதுக்கு ஒரு டீ ஒன்று போட்டுக்கோ. அன்னைக்கு நான் டாக்டர் மார்ட்டின் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் பதட்டமா ஓடி வந்தார், பயத்தோட தான் இருந்தாரு, ஒரு மாதிரியா தெரிஞ்சாரு. குண்டியா, நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேன். யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க, என்ன எங்க? கொண்டுடுவாங்க. எங்க? இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. இத பாரு, இந்த பாக்ஸ சிஐடி கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு சீக்கிரம். நீயும் பத்திரமா இருந்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அடுத்த நாள் விரல்களை சாசேஜ் பாக்கெட்ல மறைச்சு வச்சுட்டேன். அந்த விரல்களை இப்படி கொடுக்கறத விட நேரா எங்க கிட்டே வந்திருக்கலாமே. சார், நான் உங்களை மீட் பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கப்புறம் நான் விரல்களை வேற வேற சாசேஜ் பேக்கெட்ல போட்டு டெய்லி ரேஷன்காரங்களுடைய பேக்கெட்ல போட்டேன். அப்பதான் அந்த விரல் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். 4வது விரல சார் நான் ஃபேக்டரியில ஒளிச்சு வச்சுட்டேன். டேய் தம்பி, தம்பி, டேய் தம்பி எழுந்து. மை காட். அபிஜித் டாக்டருக்கு தன்னோட வீட்டை தவிர்த்து இன்னொரு இடமும் முக்கியமானதா இருக்கும். அது அவனோட கிளினிக். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? கம்பவுண்டர் சார் தான் சொன்னாரு. எங்க அவன்? கூப்பிடு. இங்க வந்துட்டு தான் இருப்பாரு. ஆனாலும் இதோ நான் கூப்பிடுறேன். இதோ வந்துட்டாரு. இவன் தான். உனக்கு தெரியும்ல டாக்டர் மார்ட்டினை கொலை பண்ணிட்டாங்கன்னு. இது சஸ்பெக்டட் ஏரியா. இங்க எதுக்குடா பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதாரத்தை கலைக்க நினைக்கிறேன்னு சொல்லி ஜெயில போட்டுருவோம் பாத்துக்க. இல்ல சார், இந்த கிளினிக்கை மக்களுக்காக தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. மார்ட்டின் சார் எல்லாருக்கும் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ அவர் இல்ல, ஆனா அவர் தான் சொல்லியிருந்தாரு ரெனோவேட் பண்ணிட்டு தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு. இன்வெஸ்டிகேஷன் முழுசா முடியிற வரைக்கும் ரெனோவேஷன் நடக்காது, புரியுதாடா? எல்லாம் வெள்ள கிளம்பு கிளம்பு போ. சீக்கிரம். அப்புறம் நீ எங்க ஆர்டர் வர வரைக்கும் இந்த பக்கமே வந்துடாத. கிளம்பு ஃபர்ஸ்ட். சரி சார். கண்டிப்பா இங்க என்னவோ நடந்திருக்கு. ஆதாரங்களை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வா என்னன்னு பாப்போம். இப்பதான் ஆபரேஷன் நடந்திருக்கு போல. தேடி பாரு. பங்கஜ், மெட்டல் டிடெக்டர் கார்ல இருந்து எடுத்துட்டு வா. சார், உடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணு. அபிஜித், இந்த சேஃப் டிஜிட்டல் லாக்கரா இருக்கு. கோடு இல்லாம இதை ஓபன் பண்ண முடியாது. ஐயோ சார், சலோங்கே சார் சொன்னாரே 7942. கொஞ்சம் அமைதியா தடியா. என்னையா பண்ணிட்டு இருக்க? திரும்பவும் ட்ரை பண்ணு. இல்லையே, ஓபன் ஆகலையே. சார், ஏதோ தீஞ்சு போன வாசனை வருது. ஆமா, புகையும் வருது. மை காட். இது ஒரு டைப்பான லாக்கர். இதுல தப்பான கோடை போட்டா உள்ள இருக்கிற லிக்விட் பரவிடும், உள்ள இருக்கிறதெல்லாம் ஃபயர் ஆயிடும். டாப் சீக்ரெட்டை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்குன்னு இதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. சார், ஹாலிவுட் படத்துல பார்த்திருக்கேன். கொஞ்சம் வாய மூடுறியா? சார், ஒரு நிமிஷம். அங்க மார்ட்டினோட வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோல அவரும் அவரோட வைஃபும் அப்புறம் ஒரு பைக்கும் இருந்துச்சு. அந்த பைக்ல 97 எழுதி இருந்துச்சு. ஒருவேளை 97 கடைசி டிஜிட்டா இருந்தா 2497. அதேதான் அபிஜித், போடு.
சார் என்னவோ லிஸ்ட் இருக்கு, பேர் எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி கிராஸ் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த சேஃப்ல பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான லிஸ்ட். இதுக்காக தான் இத்தனை நாடகமும் நடக்குது. ஒரு பொண்ணோட 4 விரல் வெட்டப்பட்டிருக்கு, அதுவும் நம்ம வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, டாக்டர் மார்டினையும் கொலை பண்ணியிருக்காங்க. நீ ஒரு வேலை பாரு, டாக்டர் மார்டினோட ஏரியாவுக்கு போய் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களோட பேரை முதல்ல விசாரி. இந்த சோனு இங்கதான் இருக்கானா? இல்ல அவன் துபாயில இருக்கான். கோபால் இப்ப எங்க இருப்பான்? இப்போ அவன் எங்க இருக்கான்? துபாயில் இருக்கான். துபாயில இருக்கான், அங்க தான் வேலை பார்க்கறாங்க. கௌதம் துபாயில இருக்கான். வீட்ல யார் இருக்கீங்க? அருண், இங்க பாரு யாருன்னு. சார் நீங்களா? நீ இங்க என்ன பண்ற? இது சைலேஷோட வீடாச்சே. ஆமாம் சார், அவன் துபாய் போயிருக்கான். 1 வருஷம் ஆகுது. அடுத்த வருஷம் தான் சார் வருவான். துபாயோட கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இல்லை சார், அவன் போனதுலேருந்து காண்டாக்டே பண்ணல சார். அது அம்மாவோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? அவங்க குணமாயிட்டாங்க சார், கடவுள் ஆசீர்வாதம். சரி சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன், லேட் ஆகுது. ஓகே. சார் எங்கோ கிளம்புறாரு. ரொம்ப அவசரத்துல இருக்கான். துபாயோ? சார் அந்த லிஸ்ட்ல சைலேஷோட பேர் இருக்கு. அவனோட பிரதர் தான் அருண். சீக்கிரமே அவனும் துபாய் போற அவசரத்துல இருக்கான். அப்படியா? அப்படின்னு இந்த அருணை தூக்கு, விசாரிச்சு பார்க்கலாம். எல்லாரும் துபாய் போய் எந்த எண்ணெய் கிணற வெட்ட போறாங்க. சார் நீங்களா? என்ன அருண், எப்படி இருக்க? இவனோட கண்டிஷனுக்கு காரணம் வேற என்னவோ. சரி, அவனுக்கு என்ன ஆயிருக்கு? என் கூட வாங்க. இந்த டைமண்டை அவன் உடம்புல இருந்து எடுத்தோம். மை காட், இவ்வளவு டைமண்டா? சார் இந்த மாதிரி 40-50 டைமண்ட்ஸை கேப்சூல்ல முழுங்கி கொண்டு வருவாங்க. எல்லா ஸ்மக்லிங்கும் நடக்கும். இவனோட பேட் லக் அந்த கேப்சூல் அப்புறம் உடஞ்ச டைமண்ட் வயித்துக்குள்ள வந்திருக்கு. அதான் இந்த நிலைமையில இருக்கா. அதேதான், இவனை சரியான நேரத்துல நீங்க இங்க கொண்டு வந்திருக்கீங்க. இல்லைன்னா இவனோட உயிர் போயிருக்கும் சார். அருண், அருண் ஒரு விஷயம் சொல்லு. யார் இவங்கெல்லாம்? இந்த டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்மக்லிங் பண்றவங்க? சார், லாஜ்பத் நகரில் மஷூர் சௌக்கில் அலங்கையை கட்டிக்கிட்டு கருப்பு கலர் வேன் வரும். அப்புறம் அது தினமும் யாரையாவது அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும் சார். தேவையானவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்கும். சரி, எனக்கு சரியா ஞாபகம் வரல சார். ஒரு நாள் நான் அந்த சைடு போனேன். என் கண்ணில் எதையோ கட்டி விட்டாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த வேனில் எங்களை ஏற்றிட்டு போனாங்க. எங்கன்னு தெரியல, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. சலங்கை கட்டிட்டு அந்த வேன் லாஜ்பத் நகருக்கு எதுக்கோ வருது. ஆனா அது எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது அந்த வேன்குள்ள நாம உட்கார்ந்தாதானே நமக்கு தெரிய வரும். அப்பதானே கண்டுபிடிக்க முடியும். என்ன சார்,
நாம அங்க போனோம்னா நம்ம சிஐடி காரங்கன்னு அவங்களுக்குலாம் தெரிஞ்சிரும்ல. பேட் ஐடியா சார். என்னடா பேட் ஐடியா? என்னைய ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என் மனைவி புள்ளதாச்சிங்க. என் அப்பாவால மூச்சு விட முடியாது. எங்க அம்மாவுக்கு பிபி ப்ராப்ளம். என் உடம்பும் மேல கீழன்னு இருக்கு. நாங்க என்னப்பா பண்ண முடியும்? நீ கடவுளை தான் நம்பி ஆகணும். அப்படியா? போ, நீயும் போயிரு. ஆனா நான் எங்கிட்டு போக? என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேனே. ஆண்டவா உதவி செய்யு. ஐயா, ஆதாரத்தை கலைச்சிருக்கேன்னு சொல்லி ஜெயில தூக்கி போடுவேன். பணம் சம்பாதிக்கணுமா? பணமா? கண்டிப்பா. இன்னைக்கு ராத்திரி 3 மணிக்கு சலங்க போட்ட கருப்பு கலர் கார் வரும். அதுல ஏறிக்க. உனக்குன்னு ஒரு கோடு இருக்கும். கோடா? நம்பர் 70. நான் வரேன், கண்டிப்பா வரேன். சிஐடி டியூட்டியில் இதுதான் என்னோட கடைசி நாளாக இருக்கும். என்னோட வேலைகள்லாம் இன்னைக்கு டயத்துக்கு நடக்கலனா யம தர்மராஜர் என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். சொர்க்கத்துக்கு பதிலாக நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. நம்பரை சொல்லு. உனக்கு ஒரு கோடு இருக்கும். நம்பர் 70. 70. ஆள் இல்லாத ரோடா பார்த்து இந்த வண்டி போகுது. ஏன்பா, நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்த மாதிரி தானே இருக்க. உனக்கு என்ன கஷ்டம் வந்தது? நீ ஏன் இதெல்லாம் பண்ற? சும்மா இருப்பா. என்னத்த சொல்ல, என் அப்பா பிரெக்னன்ட். அப்பாவா? இல்ல, என் மனைவி பிரெக்னன்ட். அம்மாவுக்கு பிபி பிரச்சனை, அப்பாவுக்கு ஆஸ்துமா பிரச்சனை. நானும் கொஞ்சம் மேல கீழே தான் இருப்பேன். என்னப்பா நீ நடமாடம் ஹாஸ்பிட்டலா இருக்கிறிய? சரி விடு, ஆண்டவனை நம்பு, எல்லாம் சரியாயிடும். சரியா? சார், இது ஏதோ கோடவுன் பக்கம் போகுது. பிரணாவத்தோட கோடவுனா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வேற வழியா வருது. உடனே தயா கால் பண்ணு. சார். ஹலோ தயா சார், நடக்கிறது எல்லாமே ரணாவத் ஃபேக்டரியில் தான் நடக்குது. நாங்க அங்க தான் போயிட்டு இருக்கோம். நீங்க சீக்கிரமா வாங்க. மெதுவாப்பா, வயித்த வலிக்குது. அட, எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏதாவது தப்பு பண்றோமா? மருந்து சாப்பிடுங்க. இது என்ன சார் மருந்து? ஒன்றும் இல்லை, இது டைஜஷன் மருந்து தான். அட, அது என்னது? அங்க யாரும் இல்லையே. தண்ணி. எடுத்துட்டு. சார், பங்கஜ் ரணாவத் ஃபேக்டரிக்குள்ள தான் இருக்கான். உள்ள அனுப்பு. அங்க என்ன பாக்குற? இங்க உட்காருப்பா. இந்தா சாப்பிடு. இவ்வளவு பெரிய டேப்லெட்டா? இத சாப்பிடுறதுக்கு தான் பணம் கொடுக்குறாங்க. சார், இந்த பக்கம். சார், ட்ராக்கர். இந்த பக்கம் சார். இங்க இந்த பக்கம் சார். எப்பா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? டென்ஷன் ஆகாத, ஒன்றும் ஆகாது. நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். அப்படின்னா? உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வயித்தை கட் பண்ணி சரக்கை எடுத்துருவோம். சரக்கா? ஏய், என்ன அதிக கேள்வி கேட்டுட்டு இருக்க? சாப்பிடு. ஹலோ தயா, ரணாவத் ஃபேக்டரியில ஃபுட் செக்ஷன் இருக்கு பாத்தியா?
அது கீழே பேஸ்மெண்ட் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வா. அபிஜித்தாயே நமக தயாயே நமக. என்ன வளரிட்டு இருக்க, சாப்பிட்றா. யார் சுடுறது? ஏன்பா உங்க அப்பன் தான் சுட்டான். ஏய் ஏய் யார் நீங்களாம்? ஏய், கண்ணை கீழே போடுறா, போடல மண்டை செதறிடும். குட்றோம். கம்ப்யூட்டர் சார். மிஸ்ஸஸ் மார்ட்டின் எங்க? மார்ட்டின் எங்க? அங்க 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 இருக்காங்க. ஓஹோ, இந்த அளவு தான் பண்ணிட்டு இருந்தா. டைமண்ட்ஸ்? இந்த டைமண்ட் கேப்சியூல ஜனங்க வயிற்றுக்குள்ள அனுப்புற ஸ்மக்லிங் வேலையாடா பாக்குறீங்க? அதுக்கு அப்பா அவங்கள பயன்படுத்திக்கிறீங்க. சார், இவங்க தான் மிஸ்ஸஸ் மார்ட்டினை கொலை பண்ணி பின்னாடி வச்சிருக்காங்க. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லைல்ல? உங்க லாபத்துக்காக அப்பாவி ஜனங்களை போட்டு சாவடிச்சிட்டு இருக்கீங்க. கம்பவுண்டர் சார், இதெல்லாம் உங்களோட வேலை மாதிரி தெரியலையே. இதுக்கு பின்னாடி யாரு? யார் அந்த மாஸ்டர் மைண்ட்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சிஐடி என்னோட 4 ஃபேக்டரியையும் சீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த கேஸை அவங்களால சால்வ் பண்ண முடியல. உங்களுக்காக நான் எவ்வளவுலாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். சிஐடிக்கும் ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இந்த தடவை நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். இந்த ஆப்போசிஷன் டீம் சிஐடி காரங்களோட சேர்ந்து என்ன பின் தள்ள பாக்குறாங்க. எனி கொஸ்டின்ஸ்? மிஸ்டர் ரணாவத், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல நம்ம சீக்கிரம் சந்திப்போம். என்ன சார், அப்போ உண்மையான குற்றவாளி இங்கே தான் இருக்கானா? சார் நீங்க கேஸ் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அந்த ஃபிங்கர்ஸ் யாரோடது? போடா. நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ மொத்த இந்தியா முன்னாடியே நீ கன்ஃபெஷனை கொடுக்க போற. ஸ்டார்ட் பண்ணு. சார், நாங்க அப்படி இப்படின்னு சின்ன சின்ன ஸ்மக்லிங் பண்ணி டைமண்ட்ஸை துபாய்க்கு அனுப்பிட்டு இருந்தோம். ஒரு தடவை எங்களோட குரூப் பார்டர்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்பவும் நான் எங்க டைமண்ட்ஸ் வியாபாரி கான்டாக்ட்ஸ்லயே இருந்தேன். முதல் முறையா நான் இங்க வந்து கம்பவுண்டர் விமல் கூட சேர்ந்து பாடி பேக்கிங்க ஆரம்பிச்சேன். உடம்புக்குள்ள டிடெக்ஸ் கேப்சூலுக்குள்ள டைமண்ட்ஸை ஸ்மக்கிள் பண்ணேன். வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா அந்த நேரத்துல டாக்டர் மார்ட்டின் இங்க வந்துட்டாரு. மக்களுக்கு ஃப்ரீயா சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் டாக்டர் மார்ட்டின் ஒர்க்கர்ஸோட உடம்புல எல்லாம் வேற வேற இடத்துல தையல் போட்டிருந்ததை பார்த்துட்டாரு. அவரும் அவங்க கிட்ட கேட்டாரு. ஆனா அவங்க யாரும் எதையும் சொல்லல. அது சார், டைமண்ட்ஸோட கேப்சூல்ஸை வெளியே எடுத்த பிறகு அவங்கள ஆபரேஷன் பண்ணாம வெளியே அனுப்ப முடியாது. அதனால இந்த ஆபரேஷனை பண்ணும்போது சில பேர் அதுல இறந்து போயிடுவாங்க. அவங்க துபாயில இருந்து வராத போது நாங்க அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து டென்ஷன் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி தைரியத்தை கொடுப்போம். வந்துருவாங்கன்னு சொல்லுவோம். ஒரு நாள் இந்த டாக்டர் மார்ட்டின் கம்பவுண்டர் ஒர்க்கர் கிட்ட பேசுறத கேட்டுட்டாரு. அவன் ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். துபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னான். அப்புறம் என்ன, டாக்டர் கம்பவுண்டரை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு பேரோட லிஸ்ட்டை எழுதினாரு. துபாய் அனுப்புனவங்களோட பேர் இருந்தது. நாங்க அவரோட வாயை அடைக்கிறதுக்காக அவங்க ஒய்ஃபை கிட்னாப் பண்ணோம். ஒய்ஃபோட 4 விரல்களை வெட்டி டாக்டருக்கு அதை அனுப்புனோம். ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? அவரை மிரட்ட பயமுறுத்த எவ்வளவோ பண்ணணும். ஆனாலும் டாக்டர் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் வேற வழி இல்லாம மொத்தமா அவரை அடக்க வேண்டி இருந்தது. ஆனா அந்த டாக்டர் 4 விரல்களை குட்டையா கிட்ட கொடுத்த விஷயம் சத்தியமா எங்களுக்கு தெரியல. அவன் அந்த விரல்களை உங்ககிட்ட அனுப்பிட்டான். பாத்தியா மன், கொலகாரன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவன் செஞ்ச தப்பு ஒரு நாள் இந்த உலகத்துக்கு முன்னாடி வந்தே தீரும். அப்பாவி ஜனங்களை கொண்டு அவங்க மூலியமா ஸ்மக்லிங் பண்ண குற்றத்துக்காக காலம் பூரா நீ ஜெயிலே வாழ்ந்து சாக போறடா.